ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழித்து வெளியே போனேன். நான் அம்மா ஹஸ்பண்ட் 3 பேரும் கோட் மூவிக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வீக் டே புக் பண்ணலாம், அப்போ தான் க்ரௌட் இருக்காதுன்னு சொல்லிட்டு கோட் மூவிக்கு போயிட்டோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த மால். ஸோ நியர்பை தான், டக்குன்னு கிளம்பி போயிட்டு படம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ ஒரே எக்ஸைட்மெண்ட், எப்படி இருக்குது படம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ட்ரெய்லர் பார்த்துட்டே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். லேட்டாக தான் டிக்கெட் புக் பண்ணி போனோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த மாதிரிலாம் நாங்கள் பிளான் பண்ணல. பிகாஸ் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கறனால வீக் டேஸ் பார்த்து க்ரௌட் இல்லாத டைம் போய்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். பார்க்கவே நான் செம்ம டல்லாக இருப்பேன். பிகாஸ் ரெடி ஆகி வெளியே போகணும் அப்படின்னா மார்னிங் டைமே வேறு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டைமில் எனக்கு கொஞ்சம் டயர்டாகவே இருந்தது. அதனால தான் என் ஃபேஸ்லாம் நல்லா ரொம்பவே டல்லாக இருக்குது. மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா லேட்டாக 11க்கு மேலே தான் புக் பண்ணியிருந்தோம் டிக்கெட்டு. அப்போவே ரோட்டில் செம்ம க்ரௌடு. கோயம்புத்தூர் செம்ம க்ரௌட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக மாறிடுச்சு. அவினாஷி ரோடே ஃபுல்லாக டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. எல்லா டைமுமே க்ரௌடாக இருக்குது. கரெக்டாக இந்த டைமில் க்ரௌடு இருக்காது அப்படின்லாம் அசியூம் பண்ண முடியாது. பயங்கர பிஸி சிட்டி, பயங்கர க்ரௌடு, டிராஃபிக்கு. நான் ரொம்ப நாள் கழித்து வெளியே வந்தனால நான் அப்படியே என்னடா இப்படி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். யா, 4th ஃப்ளோரில் தான் இருக்குது தியேட்டர். ஸோ என்ட்ரு ஆயாச்சு. வெயிட்டிங். ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகவே லேட் பண்ணிட்டாங்க. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக அந்த படம் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு என்ன படத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் வெளியே தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னு தெரியும், செம்ம க்ரௌடாக இருக்குது பாருங்கள் வீக் டேவே. படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜாலி. எனக்கு இது ஒரு டைம் பாஸ் பண்ணலாம். கொஞ்சம் சீரியஸாக ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஹாப்பி மூடில் ஜாலியாக படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை குட்டி vlog. Stay tuned for my next vlog guys. Bye.